நேச்சுரலாக ஆலோவேரா ஜெல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கற்றாழை நல்லா சதை பகுதியாக 2 எடுத்துக்கலாம். இதை பறித்து நம்ம அப்படியே ஒரு 2 ஹவர் விட்டுடலாம். அந்த எல்லோ கலர் ஜெல்லு மாதிரி போகும், அது மாதிரி கசப்பு பிக்கும். அதனால் அதை அப்படியே நம்ம 2 ஹவர் விட்டுடலாம். 2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா அலசிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். சைட் பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோல் பகுதியை நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ஃபோர்க்கு அல்லது சீப்பு எதுனாலும் சரி, இந்த மாதிரி நம்ம இப்படி சீவிட்டே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெல்லு எல்லாமே வந்துடும். ஆலோவேரா ஜெல்லு வந்து நம்ம ஃபேஸுக்கு தேய்க்கிறதுல நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சருமத்தை ஈரப்பதமாக பராமரிக்கிறது, சுருக்கங்களை தடுக்கிறது, சேதமடைந்த சரும செல்களை சரி செய்கிறது, முகத்திற்கு பளபளப்பு தருகிறது, வயதான அறிகுறிகளை குறைக்கிறது, உடல் சூட்டை தணிக்கும், முகப்பருவினால் ஏற்படும் கருமை கரும்புலி குறைக்கிறது, கருவளையத்தை சரி செய்கிறது, சருமத்தை மென்மையாக்கி இளமையாக இருக்க செய்கிறது. ஆலோவேரா ஜெல் எடுத்தாச்சு. காட்டன் துணி லேசாக இருக்கணும், அப்போ தான் சாறு வரும். திக்காக இருந்தால் சாறு வராது. இந்த மாதிரி நம்ம லேசான துணியில் போட்டு நல்லா கையை வந்து டைட் பண்ணிக்கணும். இப்படி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்தோம்னா சாறு நல்லா வரும். நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. விட்டமின் இ டேப்லெட்டு 2, இது நம்ம ஆலோவேரா ஜெல்லு கூட சேர்த்துடலாம். இந்த ஈவியான் டேப்லெட் வந்து ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னு நல்லா பளபளப்பு தரும், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் குறைக்கும், ரொம்ப எங்காக வச்சுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டப்பாவில் சேர்த்துடலாம். இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கலும் சேர்க்காதனால நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மாதத்துக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி 2 ஹவர் கழித்து குளிக்கலாம். அல்லது ஸ்கின் ரொம்ப டேமேஜாக இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் நைட்டு நம்ம அப்ளை பண்ணி அப்படியே விட்டு காலையில் குளிக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல்லை மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆலோவேரா ஜெல்லு வந்து தீக்காயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா சரும பிரச்சனைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம்.